பிரைஸ்லார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் நீர் எங்களோடு பேச போறதற்காக ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே எங்களுடைய செவியையும் இருதயத்தையும் திருப்புகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே பேசி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கென்று பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்து சாட்சியாக ஜீவிப்போம். தேவன் தாமே நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவதூதன் அவர்கள் நடுவிலே தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று தேவதூதன் சொன்ன மாத்திரத்தில் அங்கு கூடியிருந்த அந்த ஆயர்கள் யாவரும் பயந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய மெய்ப்பர்கள் பயந்தார்கள். தேவதூதன் அவர்கள் நடுவிலே தோன்றி சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை, ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். தேவதூதன் வந்தான் என்று சொன்னால் இந்த பூமியிலே ஒரு நற்செய்தியை கொடுக்கும்படியாக, நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாகத்தான் வருவான். ஆகையினால இந்த தேவதூதனை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் உண்டானது. பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது, நடுக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. நீங்க பயப்படாதிருங்கள், உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி, அந்த நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவர் எதற்காக பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், பயப்படக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயங்களை நீக்குவதற்காக, அவங்க எல்லாருமே பயத்தோடு வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும், நற்செய்தி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஆகையினால தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாதபடிக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயத்தை நீக்கும்படியாகத்தான் இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த தேவன் நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் பிறந்து சும்மா இருப்பதற்காக கிடையாதுங்க. ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ அவருடைய கவலையை போக்குவதற்காக, அவருடைய எல்லா சஞ்சலங்களையும் தீர்ப்பதற்காகத்தான் இயேசு பிறந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்று இயேசு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இவர் பிறந்த பொழுது தம்முடைய ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பதற்காகவே பரலோகத்தை விட்டு இந்த பூமியில இறங்கி வந்து மனுஷனாக அவதரித்தார். நம்மை போலவே, ஒரு மனிதனை போலவே இந்த பூமியில வாழ்ந்து தேவனுக்கென்று பிரியமாக இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நோக்கம் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் யாவருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லாருமே சமாதானமாக இருக்க வேண்டும், பிரிவினைகள் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆகையினால பிரியமானவர்களே, இந்த இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த இயேசு நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நம் பயம் இல்லாதபடிக்கு சுகத்தோடு வாழ்வதற்காக, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்துங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். விடியற்காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது, அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடே பழகி இருக்கிறான். விடியற்காலம் கூட அவர்களுக்கு மரண இருளை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறதாம். யாருக்கு என்று சொன்னால், திக்கற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கு, விதவைகளுக்கு அவருடைய வீடுகளை ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன பண்றானா, பறித்து கொள்ளுகிறான். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரை வரவழைக்கக்கூடிய காரியங்கள் அநேகமாய் இருக்கும் பொழுது, காலையில விடியற்காலம் எப்படியாக ஒரு வெளிச்சமாக காணப்படும். ஆனா அந்த வெளிச்சம் கூட அவர்களுக்கு எப்படி இருக்கிறதா, மரண இருளை போல. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மரணத்தோடு போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். அவர்கள் பயங்கரத்தோட பழகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ஒரு விடிவு வராதா, என் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா, நான் நல்லா இருக்க மாட்டேனா, என் வாழ்க்கையில முன்னேற்றம் வராதா, நான் உயர்ந்து காணப்பட மாட்டேனா என்று சொல்லி எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மரண இருள் தாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வேதனை தான்.
தான். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், இப்பேற்பட்ட பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிற அவர்கள் சொல்றாங்க, மரண இருள்ல நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம், பழகி இருக்கிறோம், அந்த பயங்கரத்தோடு நாங்க இருக்கிறோம், எங்களை விடுவிப்பார் யாருமே இல்லையே, எங்களுக்காக துணை செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லி இந்த விதவைகளும் ஏழைகளும் எளியவர்களும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தாய் தகப்பன்மார் இல்லாதவர்களை ஒடுக்குகிறார்களாம். அப்படி இருப்பது நிமித்தமாகத்தான் எங்களுக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. விடியற் காலம் கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை போல அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால பிரியமானவர்கள், இதே போல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கை நான் ஏன் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தெரியவே இல்லை, நான் ஏன் தான் பூமியில பிறந்தேன் என்று தெரியவே இல்லை என்று சொல்லி அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்களுடைய வேதனைகளை போக்கும்படியாக, நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் தேவன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஒரு நல்ல செய்தி நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நற்செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு உங்களுக்கு இரட்சகராக வந்திருக்கிறார், இயேசு உங்களை விடுவிக்கக்கூடியவராக வந்திருக்கிறார், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடியவராக வந்திருக்கிறார். ஆகையினால இயேசுவை விசுவாசியுங்கள். அவரை நம்புகிற ஜனங்களுக்கு தேவன் நன்மையை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு நமக்காக பிறந்தது நம்முடைய எல்லாவித கஷ்டங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் நீக்கி நாம் சுகத்தோடு வாழ்வதற்காக. ஆகையினால இப்பேற்பட்ட பயங்கரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில நான் இனிமே முன்னுக்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட சூழ்நிலைகளோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அப்படி கண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் மரண இருளின் தேசத்துல காணப்பட்ட அவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் விடிவெள்ளியாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்று பிறந்த பொழுது, தாவீதின் வீருளே அவர் பிறந்த பொழுது, அவர்கள் கூடியிருந்த மேய்ப்பர்கள் மத்தியிலே தேவதூதன் தூண்டின பொழுது அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டானது. அவர்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய பயத்தை போக்குவதற்காக, அவர்களுடைய மரண இருளை நீக்குவதற்காக, அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்குள்ளாக கொண்டு போவதற்காக, அந்தகாரத்திலும் இருளிலும் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகத்தக்கதாக அவர்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பயம் உங்களை விட்டு நீங்கி போகும். உங்களுடைய கண்ணீர் உங்களை விட்டு நீங்கி போகும். மரண இருளின் தேசத்தில் நடந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக இந்த பூமியில வெளிச்சமாய் உதித்திருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் ஒருவர் மாத்திரமே. ஆகையினால இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வந்தார் என்று சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவித மரண இருளும் நீங்கி போகும். விடியற்காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் வெற்றியை பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க. தேவன் உங்களோடு இருந்து அவர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் நம்ம பூமியில பிறந்தது எதுக்காக என்று சொன்னார்? ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டுவதற்காக. அதனால தான் ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருந்தது. அதே போல இந்த பூமியில தேவன் நமக்கு வழியை காட்டக்கூடியவராக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் வழியாக இருக்கிறார், அவர் ஜீவனாக இருக்கிறார், உன்னை வாழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது உங்களுக்கு எந்தவித இடரலும் உண்டாகாது, எந்தவித நஷ்டங்களும் வராது, எந்தவித பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வராது. ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க இந்த கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய வழிகளையும் நீங்கள் நம்பும் பொழுது தேவன் உங்க கூட இருப்பார். உங்களுடைய வழிகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆகையினால இந்த இயேசு எனக்காக பிறந்தது என் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த, இந்த இயேசு எனக்காக பிறந்தது என் வாழ்க்கையில நான் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாக கடந்து செல்லும்படியாகத்தான். ஆகையினால இந்த இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுக்கு இரட்சகராக வந்தார் என்று சொன்னால் நீங்க எந்த இடத்துல விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உளையான சேற்றில பாவத்துல கிடக்கிறீங்களா? உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். தேவன் உங்களுடைய
பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்ன பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாக உங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளையாக மாறக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் நம்ப வேண்டும். அவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், பயங்கள் உங்களை விட்டு நீங்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறபடியினாலே அவருடைய பிள்ளையாக மாறுவதற்காக எந்த வேளையில உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். தேவன் பெரிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாக இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட பொழுது அவர்கள் எல்லாருமே எப்படி இருப்பார்களாம்? வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அவர்களுடைய தலையின் மேலே சந்தோஷம் இருக்குமாம், மகிழ்ச்சி இருக்குமாம், சஞ்சலம் தவிப்பு எல்லாம் அவர்களை விட்டு ஓடி போகும். ஏனென்று சொன்னால் இந்த இயேசு அவர் இந்த பூமியில பிறந்த பொழுது எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வந்தார். அந்த செய்தி தான் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பது. சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? தவிப்போடு இருக்கிறீங்களா? என்ன செய்வதென்றே தெரியவே இல்லை. என் வாழ்க்கையில எந்த பக்கத்துல திரும்பினாலும் எனக்கு நஷ்டங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணீர், எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனைன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேதனைகளும் கலக்கங்களும் உங்களை விட்டு நீங்கும். அவர்கள் யார் என்று சொன்னால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இங்க கர்த்தரால் மீட்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சஞ்சலமும் உங்களை விட்டு நீங்கி போகும். தவிப்பும் உங்களை விட்டு நீங்கி போகும். ஆனந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். அவர் பிறந்த பொழுது மிகுந்த சந்தோஷம் அந்த இடத்துல உண்டானது. இயேசு உங்க உள்ளத்துல பிறந்தார் என்று சொன்னால் உங்க இருதயத்துக்குள்ளாக ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நீ எப்படி இருப்பீங்க சொன்ன முன்ன இருந்த வாழ்க்கை பார்க்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக என் இருதயத்தில் காணப்படுகிற பாரங்கள் எல்லாம் நீங்கி போனது. தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்க வாழக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆகையினால இயேசுவை நீங்க விசுவாசியுங்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசு பிறந்தது அநேகருடைய பாவங்களை மீட்பதற்காக, அநேகரை தம் பக்கமாக திருப்புவதற்காக. ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், நீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்க நடுவிலே அவர் உலாவி பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். இந்த தேவன் உங்களோடு இருந்தார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும், உங்களுடைய வாழ்க்கையில சஞ்சலம் உங்களை விட்டு போகும், தவிப்பு உங்களை விட்டு நீங்கும். இந்த தேவன் பிறந்தது சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக. ஆகையினால கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இந்த பிறப்பின் நாளிலும் கூட தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அங்க கூட இருந்த யாவரும் என்ன பண்ணாங்க சொன்னா உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் அவர் பூமியில பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்களாம். நீங்கள் தேவனை துதிக்கக்கூடியவர்களாக மாறுங்க, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். எவன் ஒருவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்வில தேவன் நன்மையை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால ஆண்டவரே, என் மேல நீர் பிரியம் வைத்திருக்கிறீர், என் மேல ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை கனப்படுத்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களோடு இருந்து பலத்த கிரியைகளை அவர் செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. கேட்ட சத்தியத்தின்படியாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க. எனக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், எனக்காக ஒரு தேவன் பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே அவருடைய இருதயங்களை கர்த்தரை திருப்ப போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பிறந்தது நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீர் காணப்படுகிற ஆண்டவரே, கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே, வேதனை எல்லாம் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா சீர்கேடுகளும் குணமாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே நீர் ஆண்டவரை கூட இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம். நீர் பிறந்தது நிமித்தமாக உண்டான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக ஆண்டவரே கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.